நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனால் பிரதமர் மோடி வந்து இப்போ பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சு இருந்தது சார். அவர் சொல்கிற மாதிரியே தமிழகத்தில் தான் தற்போது சில நாட்களாக பார்த்தா இந்த போதைப் பொருள் சார்ந்த கடத்தல் நிறைய செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கா அவர் சொல்கிற மாதிரி? இல்லை, மோடி சொல்லுவதை போல தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை. இது அரசியல் ரீதியாக இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக போலீஸுக்கு இருக்குது. தமிழக போலீஸே கஞ்சா விற்கிறவனுக்கு ஆதரவாக இருக்கான். தமிழக போலீஸ் நினைச்சால் 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கஞ்சா ஒழிக்க முடியும். பழைய டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ளஸீஸ் கொடுத்தார். 2200 கஞ்சா விற்பவனுடைய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னார். எல்லோரும் பார்த்த செய்தி தான். கஞ்சா விற்கிறவனுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற நீங்கள் ஏன் கஞ்சா விற்கிறவனை குண்டாசில் ஏன் போட முடியாது? அதிமுக திமுக வட்ட செயலாளர்கள், அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் 3 பேர் நினச்சா அந்த வட்டத்துக்குள்ளே கஞ்சா ஒழிக்க முடியாதா? ஒழிச்சிடலாமா சார்? கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். 2019 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வருட வாரியாக கணக்கீடை வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியுமே குற்றம் செய்கிறப்ப அந்த குற்றவாளி வந்து காவல்துறை பிடிப்பாங்க. ஆனாலுமே திருப்பி போகிறப்ப அவன் இன்னொரு ரூட்டை குற்றவாளி எடுக்க தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக இதை பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு அப்போ யார் பொறுப்பு? காவல்துறை தான் பொறுப்பு. கடலில் மாட்டுறான் சார். ராமேஸ்வரம், எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரத்துக்கு இலங்கை கஞ்சா கடத்துகிற பாதி போலீஸ் அதிகாரி ஜெயிலில் போயிருக்கான். யாரு? தாசில்தார் வந்து ஜெயிலில் போயிருக்கான். எடுத்து ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு தாசில்தார் கஞ்சா கேஸில் ஜெயிலில் இருந்திருக்கான் சார். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி இந்தியா வந்திருந்தப்ப சொல்லியிருந்தாங்க தமிழகத்தில் போதை பழக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு இளைஞர்களெல்லாம் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு அவர் சொல்லி முடிச்ச உடனே பார்த்தா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போல 100 கிலோவுக்கும் அதிகமான அந்த போதைப் பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தான் வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கா? இல்லை, போதைப் பொருள் என்பது நீங்கள் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து கடத்தி வரப்படுவது. இந்த ஹராயின், அபின், ஹாசிஸ் இந்த பொருள்கள் எல்லாமே உருவாகிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து தான் பப்பீஸ் என்கின்ற ஒரு செடியில் இருந்து எடுக்கக்கூடிய பால், இதுதான் ஹெராயின். இதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணால் ஹசீஸ். இப்படி எல்லாமே போதைப் பொருள் அனைத்துமே விளைவிக்கிற இடம் ஆப்கானிஸ்தானில் இதை வந்து ஐரோப்பா நாடுகள், அமெரிக்க நாடுகள் மருத்துவ சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுவதற்காக அமெரிக்காவே இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து இந்த பொருள் எடுத்தான் ஆப்கானிஸ்தானில். ஓகே. ஆனால் இது நாளடைவில் போதை தரக்கூடிய பொருள் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சிறுமூளை மழுங்கி போதை வரக்கூடிய பொருளாச்சு. இதனுடைய சர்வதேச மதிப்பு 1 கிலோ 1.5 கோடி ரூபா. ஆப்கானிஸ்தானில் நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்சம். ஏன்னா இதை அமெரிக்காவில் கடத்தி கொண்டு போய் விற்பவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? மூளையினுடைய செல்களை கருக்கி விட்டுருவார்கள். நீங்கள் 2400 வோல்டேஜ் மின்சாரத்தை தலையில் மாற்றப்பட்ட அந்த தலைக்கவசம் வழியாக மூளை செல்கள் கருக்கப்பட்டு விடும். அதிபயங்கர ஷார்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இது சமூகமே அழிஞ்சு போகும். அப்போது அந்த உயிர் போகாது. ஒரு 40 வயதானவனுக்கு ஒரு 2-3 வயசு குழந்தைகளினுடைய அறிவு தான் இருக்கும். இதுதான் நீங்கள் பூனாவிலிருந்து 90களில் ஆன்மீகத்தை பரப்புவதற்காக போன ஓஷோவுடைய கூட்டம் பூராமே போதை கூட்டமாக இருக்குது. ஓஷோ இவர் தான் பூனாவில் மிகப்பெரிய ஆசிரமம் நடத்தியவர். ஆசிரமம் நடத்தி இந்தியாவில் உலகம் முழுக்க சீடர்களை பெற்றவர். ஆனால் அவர் போதை பொருள் உடைய நடமாட்டம் அதிகமாக தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா அவருக்கே ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவருடைய ஆசிரமம்
முடக்கப்பட்டது. பூனாவிலிருந்து அவர் பட் இவர் ஓஷோவோட காலகட்டத்தில் தான் இந்தியாவில் வந்து போதைப் பொருட்கள் அதிகமானதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, சாதுக்கள்னாலே கஞ்சா அடிப்பவர்கள்னு அர்த்தம். சாதுக்கள்னால சாது அப்படின்னாலும் அதுக்கு பேர் கஞ்சா தான் பேர். ஏன்னா இந்த கஞ்சா என்பது நீங்கள் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்ல போனால் சாமியார்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள். காசியில் இருக்க ஒரு சில பேர் அதை வந்து எல்லாருமே ஓகே. நீங்கள் பெரியார் காசிக்கு போகிறாரு, எதுக்கு சாமியாரை மாறக்கு போகிறாரு, போனால் எல்லா பேரும் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போது அவர் பார்க்குறாரு, இவர்கள் எல்லாமே போலி சாமியார், கஞ்சா அடிக்கிறவன். அப்புறம் தான் அவர் திரும்பி வராரு. அப்போது நீங்கள் இந்த கஞ்சாவுக்கும் இந்து சாமியார்களுக்கும் நீங்கள் தொடர்பு பிரிக்கவே முடியாது. இது இயல்பாகவே உள்ள பழக்கம். இது என்ன நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இந்த பழக்கம் நீங்கள் கல்லூரி இளைஞர்கள்ட்டையும் இளைஞர்கிட்டையும் இந்த பழக்கம் வருது. மது குடிப்பது 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். ஆனால் அந்த கஞ்சா போதை ஏறக்குறைய 24 மணி நேரமாக இருக்கும். தன்னிலை மறந்து அப்போது அனைவரும் இதை விரும்ப ஆரம்பிக்கிறான். இதை விட பவர்ஃபுல் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹெராயின், கஞ்சா செடியை போல் ஆப்கானிஸ்தானில் பாப்பிஸ் அந்த செடி வளர்க்குறான். விவசாயம் மாதிரியே பண்ணுறான். அமெரிக்கா பல கோடி ரூபா பணம் கொடுத்து இதெல்லாம் இப்போ பண்ணாதீங்கடா அப்படின்னு அமெரிக்கா பல முறை அதை தடுத்தான். ஆனால் அவனுக்கு குளிர்காலம் வெப்ப காலம் 2 காலத்துலேயும் அதுதான் அவனுக்கு தொழில். அதுதான் பல கோடி ரூபா அவனுக்கு வருமானம் கிடைக்கிது. அப்போ ஆப்கானிஸ்தான் டு பாகிஸ்தான் போடுற கராச்சியில் தான் உலகம் புறம் போகுது. எப்போ எந்த கப்பலை பிடிங்க, கராச்சி கப்பல் தான். நீங்கள் கட்லாக் யாருது, அதானியுடைய ப்ரைவேட் போர்ட்டு 1000 கிலோ 1000 கோடி ரூபாய் பிடிபட்டுது. அதான் பல செய்தி வந்துகிட்டே இருக்குது. இப்போ விழுஞ்சம் துறைமுகத்தில் ஒரு 500 கிலோ போகுது, 500 கோடி ரூபாய்க்கு. இலங்கைக்கு போகுது, 1000 போகுது. இன்னைக்கு இலங்கை தமிழன் கடத்திட்டு போகிறான், இந்த செய்தி வருது. அப்போது இந்தியாவை சுற்றி கடத்தல் நடந்து கொண்டே இருக்குது. எது நடக்குது? போதைப் பொருள். 1000 கோடி 2000 கோடிக்கு சாதாரண ஸ்ட்ரீமர்லேயே கடத்த முடியுங்கிறான். ஆனால் பிரதமர் மோடி வந்து இப்போ பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சு இருந்தது சார். அவர் சொல்கிற மாதிரியே தமிழகத்தில் தான் தற்போது சில நாட்களாக பார்த்தா இந்த போதைப் பொருள் சம்மந்த கடத்தல் நிறைய செய்திகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கா அவர் சொல்கிற மாதிரி? இல்லை, மோடி சொல்லுவதை போல தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை. இது அரசியல் ரீதியாக சொல்லுகிற குற்றச்சாட்டு. அது அப்படி அல்ல. நீங்கள் இந்தியாவை சுற்றி பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து தான் இந்திய துறைமுகங்களின் வழியாகத்தான் உலகம் முழுக்க பயணிக்குது. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது இந்திய கடலோர காவல் படை. இது யார்கிட்ட இருக்குது? மோடிட்டு தான் இருக்குது. இப்போ இதை இந்தியாவுக்குள் போதைப் பொருள் வராமல் தடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு பிரதமர் மோடிக்கு இருக்குது. கஞ்சா ஆந்திராவில் விளைவிச்சு தமிழ்நாட்டுக்கு வருது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக போலீஸுக்கு இருக்குது. தமிழக போலீஸே கஞ்சா விற்கிறவனுக்கு ஆதரவாக இருக்கான். தமிழக போலீஸ் நினைச்சால் 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கஞ்சா ஒழிக்க முடியும். நீங்கள் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ளஸீஸ் கொடுத்தார். 2200 கஞ்சா விற்பவனுடைய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னார். எல்லோரும் பார்த்த செய்தி தான். கஞ்சா விற்கிறவனுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற நீங்கள் ஏன் கஞ்சா விற்கிறவனை குண்டாசில் ஏன் போட முடியாது? அதுக்கு ஏன் முயற்சி எடுக்கல? ஏன்னா அவனுக்கு பின்னாடி எல்லா அரசியல் கட்சி இருக்கான். எல்லா கட்சியும் இருக்கான். திமுக அதிமுக எல்லாமே இருக்கான். அதிமுக திமுக வட்ட செயலாளர்கள், அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் 3 பேர் நினச்சா அந்த வட்டத்துக்குள்ளே கஞ்சா ஒழிக்க முடியாதா? ஒழிச்சிடலாமா சார்? கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். வட்ட செயலாளருக்கு தெரியாமல் திமுக அதிமுக 2 வட்ட செயலாளர், 3வது போலீஸ் காவல்துறை ஆய்வாளர், 3 பேருக்கு தெரியாமல் எந்த சமூக விரோத செயலும் அந்த வட்டத்துக்குள்ள நடக்காது. அப்போ இவங்க திமுக அதிமுக இவங்களோட இந்த வட்ட செயலாளர் இவங்களோட துணையோட தான் சில இடங்களில் கஞ்சா பொருட்கள் சில எல்லா இடங்கள்லையும் சார் டாஸ்மார்க் இவங்க கண்ட்ரோல் தான் சார் இருக்குது. ஒரு வார்டுக்கு 2 கடை இருக்குது. எது என்ன கடை? பார். நைட்லேயும் கிடைக்கும் சரக்கு, பகல்லையும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அதிமுக வட்டச் செயலாளருக்கு மாமூல், திமுக வட்டச் செயலாளருக்கு மாமூல். திமுக வட்டச் செயலாளருக்கு முழு மாமூல், அவனுக்கு அரை மாமூல். ஏன்னா இவன் ஆளுங்கட்சி, அவன் எதிர்கட்சி. இவன் ஆளுங்கட்சி ஆகிட்டானா அவனுக்கு முழு மாமூல், இவனுக்கு அரை மாமூல். யார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல். எல்லா ஊர் பார்லேயும் இப்போ நீங்கள் 24 மணி நேரம் மது கிடைக்கிது. எப்படி கிடைக்கும்? காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு? வார்டு வட்ட செயலாளர் அவன் சோசியல் ஒர்க்கர் தான். அவன் திமுக வட்ட செயலாளர் சோசியல் ஒர்க்கர் தான். அதிமுக வட்ட செயலாளர் சோசியல் ஒர்க்கர் தான். கம்யூனிஸ்ட்டை விடுங்க, காங்கிரஸை விடுங்க, மதிமுக விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க சார். இவன் 2 பேரும் வலுவாக இருக்கான்.
இந்த 2 பேர் ப்ளஸ் அந்த ஏரியா காவல்துறை ஆய்வாளர் 3 பேருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. 3 பேர் அக்யூஸ்ட். ஓகே. 3 பேர் தான் பெருங்குற்றவாளிகள். ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கு அப்படின்னா, இப்போ ஜாபர் சாதிக் வந்து சிக்கினாரு. அவர் திமுகலும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் கூட இருந்தாரு அப்படிலாமே சொல்றாங்க. ஸோ அதனால பாஜக தரப்பு சொல்றக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, திமுகவில் இருக்கவங்க தான் வந்து இதை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க, இதை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமைச்சர் ரகுபதி அவர் சொல்றப்ப அவருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல பாஜகவில் சார்ந்தவங்களும் இருக்காங்க, குறிப்பா சொல்ல போனா குஜராத்தில் தான்மே நிறைய வழக்குகள் எல்லாமே இருக்கு. தமிழக அரசு தான் இதை வந்து சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு முறையுமே வந்து இந்த போதை கடத்தலில் இருக்கிறவங்களை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற மாநில அரசுகளும் இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து இருக்குது. ஓவரால் இந்த போதை இந்த நெட்வொர்க் வந்து எப்படி சார் ஃபார்ம் ஆகுது? நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான் கண்ட்ரியிலேருந்து இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளார வருது. இது எப்படி மற்ற தமிழகம் மற்ற பகுதி மாநிலங்கள் எல்லாத்துலையும் எப்படி சார் இதாகுது? இது நீங்கள் அதிகமாக வந்து சேர்ற இடம் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருந்து தான் இந்தியா முழுக்க இது கொண்டு போகப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போதை ஆசாமிகள் அத்தனை பேருமே நவீனமான தொலைத்தொடர்பு துறை, நவீனமான வாகனம், இதில் இவன் பயணிக்கிறான். இப்போ இவர்களை யாரும் எளிதாக சோதனை செய்ய முடியாது. இவர்களை வந்து இப்போ நீங்கள் ஒரு விமானத்தில் ஒரு டைமண்ட் வியாபாரி போனான்னா ஒரு சூட்கேஸில் 100 கோடி ரூபா டைமண்ட் வச்சுருப்பான். ஒரு அறை இருக்கும், அது பின்னாடி ஒரு அறை இருக்கும், 2ஆக பிளந்தா முன்னாடி பாதி பின்னாடி பாதி. ஏன்னா இவ்வளவு வைரம் இருந்ததுன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து. அதே போல தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2003 மதுரை வயலில் ஒரு இலங்கை தமிழரை நார்கோட்டிக்ஸ் கைது பண்ணுறான். கைது பண்ணி எங்கே இருந்துடா வாங்குற, உனக்கு யார் சப்ளை பண்ணுறான்னா நேராக கூட்டிகிட்டு வந்து ஃப்ராடு வேலை ஒரு அறையில் ஒருத்தரை காமிக்கிறான். 4.5 கிலோ இருந்து எடுக்கிறாங்க ஒரு ரூமில். அது சர்வதேச மதிப்பு 4.5 கோடி ஹெராயின், பியூர் ஹெராயின். அப்போது யார் அவர்னு கேட்டால் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? 96 2001 வைகோவை எதிர்த்து தோற்கடித்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். திமுக ஆளுங்கட்சி முடிஞ்சு 2001 அதிமுகவில் சேர்ந்துட்டார். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர். இதுக்கு மேலே அவங்க தகவல் சொல்ல முடியும்? ஒரு எம்எல்ஏ என்ன வேலை? கஞ்சா கடத்துறது, ஹெராயின் கடத்துறது தான் வேலைன்னா இந்த 2 திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறோமா ஒழிக்கக்கூடாதா இந்த அயோக்கிய பயலோட? அப்போது எவன் பணம் கொடுத்தாலும் எம்எல்ஏ சீட்டு, எவன் பணம் கொடுத்தாலும் கஞ்சா விற்கிற பணம் கொடுத்தாலும் எம்பி சீட்டு, ஒன்றிய சீட்டு. பட் ஆனால் இப்போ 2 கவர்மெண்ட்டுமே சொல்ல, திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லாங்க. அதிமுக வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகளிடம் மட்டும்தான் இந்த போதை கலாச்சாரம்கானது இருக்கா, இல்லை பாஜக மற்ற கட்சிகளிலுமே இருக்கா இந்த விஷயம்? திமுக அதிமுக தான். 2001 ரவிசங்கர் அதிமுக சேர்ந்தார். திமுகலேருந்து அதிமுக. ஏன்னா அது ஆளுங்கட்சி ஆயிடுச்சுல்ல, அது திமுகவில் இருந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. திருப்பி அவர் இந்த கட்சி தோற்றோடனே ஆளுங்கட்சி அதிகாரம் வேணுமில்ல, இதில் எதில் சேர்ந்துறாரு? இவருக்கு என்ன தொழில்? ஹெராயின் விற்கிறதான் தொழில். பணம் கொடுத்து சீட்டு வாங்கிக்கிறார். 2003 4.5 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்துல இருக்குன்னா அவள் இத்தனை 4.5 கோடி. அப்போ அவர் அதிமுக எம்எல்ஏ. ஜெயலலிதா கட்சி விட்டு நீக்குது. ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்குதுங்க. ஓகே. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு இவன் ஹெராயின் வைக்கிறோன்னு தெரியாதா? 2012 கன்விஷன் ஆகுது. 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறார். முன்னாள் எம்எல்ஏ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அப்போது இவர்களை பொறுத்தவரை திமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளரை பிடிச்சிட்டோ மந்திரியை பிடிச்சிட்டோ போய் பணம் கொடுத்தா எல்லாருக்கும் பதவி கிடைக்கிது. திமுக வேறு எந்த கட்சிக்கும் இந்த பதவி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆளுங்கட்சி கிடையாது. பிஜேபி ஆளுங்கட்சி கிடையாது, காங்கிரஸ் ஆளுங்கட்சி கிடையாது, கம்யூனிஸ்ட் எந்த கட்சி ஆளுங்கட்சி கிடையாது. அப்போ திமுக அதிமுக 2 கட்சிகளை மட்டும்தான் இதோட தொடர்புடையவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? 2 பேரும் தான். ஏன்னா 2 பேரும் தான் அதிகாரம் மட்டும். 2 பேர் சொன்னால் தான் இன்ஸ்பெக்டர் பயப்படுவான். 2 பேர் சொன்னால் தான் ஏசி டிசி காவல்துறை பயப்படும். காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் சார். காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு நிகழ்வும் எல்லா நிகழ்வும் தெரியும். நான் அடித்து சொல்கிறேன். காவல்துறைக்கு இன்ஸ்பெக்டருக்கு எல்லா அக்யூஸ்டோடையும் தொடர்புள்ள ஒரே ஆள் இன்ஸ்பெக்டர் தான். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே என்ன நடக்குது அக்யூரேட்டாக தெரியும். யார் விஐபி, யார் சாதாரண ஆள்,
யார் ரியல் எஸ்டேட் பண்ணுறா, எவன் எந்த கட்சி ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி யார், அவனுக்கு எப்படி பணம் வருது, திமுக அது காங்கிரஸ் யார், கம்யூனிஸ்ட் யார், இப்போ விடுதலை சிறுத்தை யார், பாமக யார், ஏ டு ஜெட் தெரியும். கஞ்சா விற்கிறவன் யார், பிராத்தல் பண்ணுறவன் யார், கொலை பண்ணுறவன் யார், எல்லாம் தெரியும். யார் இந்த அதிமுக வட்ட செயலாளர், திமுக வட்ட செயலாளர் ப்ளஸ் இன்ஸ்பெக்டர், மூணு வட்ட செயலாளர்கள். அப்போ 3 பேரும் சேர்ந்தா வித்தின் ஹவரில் ஒழிக்க முடியும். ஒவ்வொரு பகுதியிலையும் 1 மணி நேரத்தில் ஒழிக்க முடியும். ஏன் ஒழிக்கிறது இல்லை? பணம் நோட்டு வருது, மூட்டையாக வருது. இது யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்போது கஞ்சா வியாபாரம் நடந்துட்டு தானே இருக்குது. காவல்துறை வழக்கு போடுறானா இல்லையா, ஜெயிலுக்கு போகிறானா இல்லையா, திருப்பி வந்து என்ன பண்ணுறான், அவனை கண்காணிக்கணுமா இல்லையா? அவன் என்ன பண்ணி மறுபடியும் கஞ்சா விற்க போயிடுறான், இவன் போனால் அவனுக்கு காசு கொடுத்துட்றான் முடியும் சார். இல்லை இதை இப்படி பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, மற்ற எல்லா மாநிலங்களும் தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமான வழக்குகளை நாங்கள் வந்து பிடிக்கணும்னு சொல்லி அவங்க அதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 2019 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வருட வாரியாக கணக்கீட வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியுமே குற்றம் செய்கிறப்ப அந்த குற்றவாளி வந்து காவல்துறை பிடிப்பாங்க, ஆனாலுமே திருப்பி போகிறப்ப அவன் இன்னொரு ரூட்டை குற்றவாளி எடுக்க தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக இதை பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு அப்போ யார் பொறுப்பு? காவல்துறை தான் பொறுப்பு. நீங்கள் ஐரோப்பா நாடுகள் என்ன நடக்குன்னு தெரியுமா? நீங்கள் ஒருத்தர் ஹெராயின் விற்கிறான் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கு கிடைக்க வரைக்கும் யாரை நீங்கள் அந்த ஒரு ஃப்ரான்ஸுன்னு வச்சுங்க, பாரிஸில் ஒருத்தன் ஹெராயின் விற்கிறான், அதுக்கு பேர் தூள் விற்கிறதுன்னு சொல்லுவானுங்க. இவன் எங்கே வாங்குறான், அவன் எங்கே வாங்குறான், அவன் ஹோல்சேல் எங்கே வருது, பாரிஸை தாண்டி புறநகர் பாரிஸில் யார் விற்கிறா, இவனுக்கு ஹப்பு யார், இவன் எந்த வழியாக கொண்டு வர்றான், இவனே என்ன பண்ணுவான், இவனே ட்ரக்ஸ் அடிக்கிட்ட மாதிரி நடிப்பான். யார்? இன்டெலிஜென்ஸே. ஓகே, அப்பா எனக்கு வேணும்ப்பா, எனக்கு 10 பேர் சாப்பிட்றோம், எனக்கு 10 கிராம் வேணும், 20 கிராம் வேணும், அரை கிலோ வேணும், 1 கிலோ வேணும். யார்? அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவான், டோட்டல் நெட்வொர்க் எடுத்துருவான். எடுத்துகிட்டு நீங்கள் மேலதிகாரி நீதிமன்றத்தில் கன்கரன்ஸ் வாங்கிட்டு ஒரே நேரத்தில் 40 பேரை தூக்குவான். எவ்வளவு? வேர் இருக்குல்ல, வேர்லேருந்து பழம் வரைக்கும் தூக்கிடுவான். சாப்டர் க்ளோஸா? பட் ஆனால் நம்மளும் இப்போ நம்ம தமிழக காவல்துறையும் பார்த்தா அங்கே பிடிக்கிறாங்களே சார். இப்போ கூட தனுஷ்கோடி பகுதியில் பிடிச்சாங்க. ஒவ்வொரு வாரம் நம்ம இதழ்களில், பேப்பர்களில், நியூஸில், மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஒரு கஞ்சா பிடித்தனர். அந்த இடத்துல கோவை பகுதியில் பிடிச்சாங்க. ஒவ்வொரு முக்கியமாக மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள், கடற்கரை பகுதியில், இது எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி தானே வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி அது எப்படி வருதுன்னா, நீங்கள் மாமூல் வாங்கிறது மாமூல் வாங்காத ஒரு பகுதியில் மாட்டுப்பட்டுருந்தான்னா அப்படியே அமுத்திடுவானு. அவனை பேச முடியாது. ஏன்? மீடியா வந்துடுவான், பப்ளிக் வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். இவன் ரகசியமாக டீல் பண்ணுறது எங்கே? சொந்த லிமிட்டுக்குள்ளே. மாற்றுறது கொஞ்சம் தான் சொல்கிறீங்க. மாற்றுறது கொஞ்சம் இல்லை, நீங்கள் வெளிப்பகுதியிலேருந்து ஆள் வந்தால் தான் மாட்டுறான். கடலில் மாட்டுறான் சார். ராமேஸ்வரம், எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரத்துக்கு இலங்கை கஞ்சா கடத்துகிற பாதி போலீஸ் அதிகாரி ஜெயிலில் போயிருக்கான். யார்? தாசில்தார் வந்து ஜெயிலில் போயிருக்கான். ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். ராமேஸ்வரத்தில் ஒரு தாசில்தார் கஞ்சா கேஸில் ஜெயிலில் இருந்திருக்கான் சார். இப்படி தான் செட்டிங்ஸ் இல்லாத இடங்களில் தான் பிடிபடுதே தவிர, செட்டிங்ஸ் இருக்கிற பக்கம் இந்த மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு 100 குருவி இறங்குறான் சார். ஒருத்தர் 3 கிலோ கொண்டு வரான் சார். 300 கிலோ டெய்லி. எனக்கு ஏர்போர்ட் வந்து 300 கிலோ 3000 கிலோ போயிட்டுருக்கு. போதைப் பொருட்கள், போதையில் கோல்டு எவ்வளோ பிடிப்பான்? 3 கிலோ பிடிப்பான். எவ்வளவு? 3 கிலோ பிடிப்பான். டி நகர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 டன்னு தேவைப்படுது. 3 டன்னு கடத்தி தான் கொண்டு வந்து விற்றுட்டு இருக்கிறான். ஏர்போர்ட் வழியாக கடத்தி தான் பிடிபடுதுங்கிறான்ல. 10 போனால் தான் 1 பிடிபடும். அப்போ 10 போயிருதா? கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் உடந்தை இல்லாமல் எப்படி கடத்த முடியும்? ஜாபர் சாதிக்கு 2 வருஷமாக டெல்லி வழியாக கடத்தியிருக்கார். ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும். அதிகாரி சோதனை பண்ணாரா பண்ணலையா? நார்கோட்டிக்ஸ் இருக்கா இல்லையா டெல்லி ஏர்போர்ட்? இப்போ பிடிச்சிட்டாங்களே சார், அவங்களும் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க எல்லாமே. எப்போ? 3 வருஷம் கழிச்சா? 3 வருஷம் கழிச்சு இப்போ தூக்குறதா? இப்போ கட்சி விட்டு தூக்குறதா கதை? டெல்லியில் அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரா இல்லையா? எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் புரோட்டோக்கால் தெரியாதவன் வேணால் காதில் பூச்சுத்தலாம். ஒரு பொருளை ஒரு கார்கோடு அனுப்புறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது குறித்து எங்களுக்கு எதுவுமே தகவல் தெரியாது. உண்மைதான். திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை சார். அதாவது ஹெராயின் கடத்துறவன், மெட்டமைன் கடத்துறவன், அபின் கடத்துறவன், கஞ்சா கடத்துறவன் எல்லாம் திமுகவில் போய் சொல்லிட்டு அதை கடத்துவான். ஏப்பா நம்ம 5 கிலோ கடத்துறான், என்ன 10 கிலோ அவன் தொழில். அது அண்டர் கிரவுண்ட் தொழில், அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. ஓகே.
அவன் யாருக்குமே சொல்ல மாட்டான். பதவி வாங்குறது மட்டும் திமுகவுக்கு வருவான். நீங்கள் கிருத்திகா உதயநிதி மனைவி போய் கலந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச போயிருப்பாங்களா? யாரும் போயே இருக்க மாட்டாங்க. உதயநிதிக்கு அவன் சுமங்கலம் தெரிஞ்சு அவன் சேர்த்திருப்பாரா? ஸ்டாலின் நிதி வாங்கியிருப்பாரா? இந்த கடத்தலில் வருவதை விட 1000 மடங்கு அரசியலில் கொள்ளையடிக்கிறாங்க. எவ்வளோதில் இதில் அரசியலில் மணல் கடத்துகிற கரிகால 3000 கோடி ரூபாயை கொண்டு கொடுக்குறான் மாதம். எவ்வளவு? இதை விட நீங்கள் 100 கப்பல் வச்சு ஹெராயின் பண்ணால் கூட 3000 கோடி சம்பாதிக்க முடியாது. அதை விட இங்கே கொள்ளை நடக்குது. டாஸ்மார்க்கில் 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது. எவ்வளவு? 50,000 கோடி. 50 ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி 1000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான், தயார் பண்ணுறான், உற்பத்தி பண்ணுறான். திமுக அரசுக்கு 20% வருது. 50,000 கோடிக்கு 20%னா 10 10,000 கோடி ரூபா வீட்டில் கொடுத்துட்டு போகிறான். யார் அதிகார மையமோ முதலமைச்சர் அலுவலகமோ அங்கே எவ்வளோ கொண்டு கொடுத்துட்டு போகிறான்? சாராயத்தில் 10,000 கோடி, மணலில் 3,000 கோடி. இப்படி பிடபிள்யூவில் அரசு போடுற பட்ஜெட்டில் 40% வீட்டுக்கு வந்துடுது சார். பங்கு போட்டு எடுத்துக்கிறான். அப்போ இவன் இதுக்கு போய் கஞ்சாவும் ஹபீனு ஹெராயின் கடத்த போகிறான்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது முழுக்க இது ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கு ஆளுங்கட்சியை பயன்படுத்திக்கிறான். குஜராத் ப்ரைவேட்டு போர்ட்டு அதானி இது அங்கே 1000 கோடிக்கு பிடிப்படுது. 3ஆம் நாளில் செய்தி எல்லாம் போகுது. எந்த பிடிப்பட்ட எவனாவது கிடச்சிருக்கணுமா இல்லையா? யார் அவன்? குஜராத்திகள் யாரையுமே பிடிப்படுறதே இல்லை. குஜராத்தியை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிக்கிறது தான் தெரியும் குஜராத்திகளுக்கு. குஜராத்தியில் எவனும் உயிர் தியாகம் பண்ண மாட்டான். கொள்ளையடிப்பது தான் அவனுக்கு தியாகம். குஜராத்தில் எவனும் இராணுவத்துக்கு போகிறதே இல்லை. குஜராத் எவனும் இராணுவத்துக்கே போகிறது இல்லை. தெரிஞ்சுக்கங்க, குஜராத் ரெஜிமெண்ட்டே கிடையாது. சாவரம் பூரா அந்த சவுத் இந்தியாக்காரன் தான். குஜராத்தில் எவனும் அரசு வேலைக்கு போக மாட்டான், இராணுவத்துக்கு போக மாட்டான். எல்லாம் கடத்தல் தான், வரி ஏய்ப்பு தான். குஜராத்தி அம்பானி, அதானி, நிரவ் மோடி, லலித் மோடி எல்லா பயிலும் யார்? குஜராத்திகள் தான். கொள்ளை அடித்து கொண்டு பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பானே தவிர இராணுவத்தில் போய் இவன் கொடுக்குற 70,000 சம்பளத்துக்கு உயிரை விட்டு இதெல்லாம் எவனுக்கே ஆகும். ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய நேரம் உங்களுடைய கருத்துக்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வழமையாக்கி மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.